பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹா பக்தாங்கரேனும் பரகாலமிதிந்திரமிஸ்ரா ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணமோஸ்து நித்யம். குருமுகமதந்தியாக வேதநாசானரபதி சுக்லம் சுக்லமாதாதிகாமசுரசுரமரவந்தயம் ரங்கநாதஸ்ச சாஷா திவ்யஜகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி. அன்னவயப்புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல வல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருமூவரின் திருவருளாலும் குருநாதருடைய பேரருட்கருணையினாலும் இன்றைக்கு மார்கழி மகா உற்சவம் இந்திய நாடு திருநாடு மட்டுமல்லாமல் உலகமெங்கும் கொண்டாடுகிறோம். மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன் என்று மாதவன் சொன்னான். ஓர் ஆண்டை நாம் கணக்கெடுத்து கொண்டால் தேவர்களுக்கு ஒரு நாள், விடியற் காலம் என்று சொல்லி பார்க்கிற போது மார்கழி மாதம் தான் விடியற் காலம். அந்த நேரத்தில் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் இதை அற்புதமாக கொண்டாடி மகிழ்கிறார். மார்கழி என்று சொல்லுகிற போதே மார்க்கங்களை உண்டாக்குகிற மாதம், இறைவனோடு தொடர்பு ஏற்படுத்துகிற ஒரு சம்பந்தமான மாதத்திற்குத்தான் மார்கழி மாதம் என்று பெயர். 12 மாதங்களிலேயே ரொம்ப அற்புதமான மாதமாக இருப்பது மார்கழி. காரணம், விடியற் காலம் இறைவனை அடைந்து அவனுடைய திருவடிக்கு ஆட்பட்டு அவனுக்கே ஆட்செய்கிற ஒரு அற்புதமான மாதமாக இது திகழ்கிறது. இது பீடுடை மாதம் என்று பாராட்டப்படுகிறது. பீடுடை மாதம் என்றால் இறைவனை பற்றியே சிந்திக்கிற ஒரு மாதம். 11 மாதங்கள் நமக்காக வாழ்ந்து ஒரு மாதமாவது இறைவனினுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை, இறைவனினுடைய பெருமையை, இறைவனை அடைவதற்குரிய மார்க்கத்தை நம் மனம் கண்டு கொள்ள வேணும் என்பதற்காக நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் மிக அழகாக இதை செதுக்கியிருக்கிறார். பெருமக்களே, இந்து மதம் என்று சொல்லப்படுகிற ஆறு ஓட வேண்டுமென்றால் ஒரு பக்கம் சைவம் என்கின்ற ஒரு கரையும் ஒரு பக்கம் வைணவம் என்கின்ற ஒரு கரையும் இருந்தால்தான் இந்து மதம் என்று சொல்லப்படுகிற ஆறு ஓடும். அதனால்தான் வள்ளல் சுவாமி சொல்லுகிற போது பொங்குபல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே அன்பர் தங்க நிழல் பரப்பி மயிர்ச்சோடையலாம் தனிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்குமத மலரவர் மதியே எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே என்று வள்ளல் சுவாமி ரொம்ப அழகாக பாடுகிறார். இந்த இந்து மதம் என்று சொல்லப்படுகிற ஆறு ஓட வேண்டுமென்றால் ஒரு பக்கம் சைவம் என்கின்ற ஒரு கரையும் ஒரு பக்கம் வைணவம் என்கின்ற ஒரு கரையும் இருந்தால்தான் இந்த இந்து மதம் என்று சொல்லப்படுகிற ஆறு ஓடும். பெருமக்களே, 2 சமயங்களும் நமக்கு சொல்லுவது, இங்கு திருப்பாவை உண்டு என்றால் அங்கே திருவம்பாவை உண்டு, இங்கே திருப்பள்ளி எழுச்சி உண்டு என்றால் அங்கேயும் திருப்பள்ளி எழுச்சி உண்டு, இங்கே அரங்கத்தம்மா திருப்பள்ளி எழுச்சி என்றால் அங்கே திருப்பெருந்துறையிலே இருக்கிற சிவபெருமானை திருப்பள்ளி எழுச்சி எழுப்புவதாக நம்முடைய பெருமக்கள் மிக அழகாக பாடி பரவி இருக்கிறார்கள். திருப்பள்ளி எழுச்சியில் பார்க்கிற போது தொண்டரடிப்பொடியாழ்வார் அரங்கத்தனை ரொம்ப அழகாக திருப்பள்ளி எழுச்சி எழுத்துப்பார். இந்த காலையில் விடியற்காலம் திருப்பள்ளி எழுச்சி சேவித்து விட்டு பிறகுத்தான் பாவை நோம்பிற்குள்ளேயே நாம் செல்ல முடியும். கதிரவன் குணதிசை சிகரவந்தனைந்தான் கனையிருளகன் அது காலையும் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து தீண்டி எதிதிசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இருங்களில் ஈட்டமும் பிடியொடு முரசும் அதிதழில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும் அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று ஆழ்வார்கள் பாடுகிறார். மணிவாசக பெருந்தகை பாடுகிற போது இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே
திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்படி பள்ளி எழுப்புவது நம்முடைய பாரம்பரியத்திலேயே இருக்கிற ஒரு அற்புதமான செய்தி. பெருமக்களே, நம்முடைய மடத்திற்கும் இந்த அற்புதமான சேவை செய்கிற மார்கழி மாதத்திற்கு ஒரு தொடர்பு உண்டு. அதை மட்டும் சொல்லிவிட்டு நேரடியாக என்னுடைய தலைப்பிற்குள் செல்லுகிறேன். ராமகிருஷ்ணா மடத்திற்கும் நம்முடைய அற்புதமான பாவை நோம்பிற்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு உண்டு. காரணம் என்ன என்றால், இந்து மதம் என்று சொல்லப்படுகிற ஆறு ஓட வேண்டும் என்றால் ஒரு சைவ வைணவ கரைகள் வேண்டும் என்று சொன்னேனே, அதற்கு அடிப்படையாக திகழ்வதே நம்முடைய ராமகிருஷ்ணா மடம் தான். காரணம் என்ன தெரியுமா? ஓம் நமோ நாராயணா என்று சொல்லுவது 8 எழுத்து மந்திரம். அந்த 8 எழுத்து மந்திரத்தில் 2வது எழுத்து ரா. நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றின்னு சொல்லி மணிவாசக பெருந்தகை அழகா திருவாசகம் பாடுகிறாரே, சிவபுராணம் பாடுகிறாரே. அதில் நமச்சிவாயே என்பது 5 எழுத்து மந்திரம். அதுக்கு சமஸ்கிருதத்தில் வடமொழியில் நம்ம என்ன சொல்கிறோம்? பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லுகிறோம். இதற்கு அட்சாசர மந்திரம்னு பேர். 8 எழுத்து மந்திரத்தில் 2வது எழுத்து ரா. நமச்சிவாயே என்கின்ற அந்த மகாமந்திரமாக இருக்கிற 5 எழுத்து மந்திரத்தில் 2வது எழுத்து மா. சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு மகாமந்திரம் உண்டு என்றால் அது ராமா என்கின்ற 2 எழுத்து மந்திரம்தான். அந்த 2 எழுத்து மந்திரத்தை கொண்டவர்தான் நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சராக திகழ்கிறார் என்று எண்ணி பார்க்கிற போது, ராமா என்கின்ற 2 எழுத்து மந்திரம் அது உயர்ந்த மந்திரம். அதற்கு ஈடு இணையான மந்திரம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால்தான் ராம நாமம் அவ்வளவு உயர்ந்தது. அதனால்தான் நம்முடைய பெருமக்கள் இறைவனுடைய திருநாமத்தையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைப்பார். அதுதான் நம்முடைய பண்பாடு. நாம் இறைவனினுடைய திருநாமத்தை வைத்தால் எந்த சிரமமும் ஏற்படாது. அதனால தான் நம்ம பெரியவங்க நமக்கு பேர் வைக்கிற போதே இறைவனினுடைய திருநாமத்தை சூட்டுவார்கள். அப்படித்தான் ராமா என்கின்ற 2 எழுத்து மந்திரம். இந்த 2 எழுத்து மந்திரத்தினுடைய பெருமையை மாத்திரம் சொல்லி ஆண்டாள் எப்படி அனுபவிக்கிறாள்னு பார்ப்போம். பெருமக்களே, ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தால் அதோ கதியாம். ராமநாமம் சொல்ல சொல்ல நன்மையும் பெருகுமே, நாவும் இனிக்குமே, பாமரன் முதல் பண்டிதன் வரை புனிதம் ஆக்குமே. ராமநாமம் சொல்ல சொல்ல நன்மையும் பெருகுமே, நாவும் இனிக்குமே, பாமரன் முதல் பண்டிதன் வரை புனிதம் ஆக்குமே. ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையாம், சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம். ராமநாமம் சொல்லி அனுமன் கடலை தாண்டினான், மலையை தூக்கினான், மலை போன்ற துக்கமும் பனி போல் விலகுமாம். ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையாம், சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம். ராமநாமம் சொல்லி சபரி எய்தினால் நாமும் நாமியும் வேறு வேறு இல்லவே இல்லையாம். ராமநாமம் சொல் சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமாம், சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமாம், கவலையை போக்கி சாந்தி நல்குமாம். அப்படிப்பட்ட நாமம் ராமநாம். அந்த ராமநாமத்தை கொண்டிருப்பது தான் ராமகிருஷ்ணா மடம். அதற்கும் நம்முடைய பாவை நோம்பிற்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த திருப்பாவை என்று சொல்லப்படுகிற அற்புதமான தமிழ் பணுவல், தமிழ் நூல், நம்ம சமஸ்கிருத வேதங்களாக இருக்கிற ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களை எல்லாம் படிப்பதற்கு நமக்கு வாய்ப்பில்லாதவர்களுக்கு கூட வேதம் அனைத்திற்கும் வித்தாக இருக்கிற இந்த திருப்பாவையை மட்டும் படித்தால் போதும். 4 வேதங்களை படித்ததற்கு பொருள் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார் இல்லையா? கோதாஸ்துதியில வேதவியாசப்பட்டர் பாடுகிறார். இது எப்படிப்பட்ட நூல் தெரியுமா? திருப்பாவை என்கின்ற நூல் எவ்வளவு அழகா சொல்றார். பாதகங்கள் தீர்க்கும்,
இந்த திருப்பாவையை படித்தா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்றத மட்டும் முதல்ல நூற்பயன் சொல்லிவிட்டுத்தான் நூறுக்குள்ளே போகணும். ஆகையினால நூற்பயனை சொல்லுகிறார் வேதவியாசப்பட்டர். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. இந்த 30 பாசுரங்களை நாம் தெரிஞ்சுக்கலனா இந்த பூமி சுமப்பது வம்பு என்று பேசுகிறார். அப்படி இது வேதமனைத்திற்கும் வித்தாக இருப்பது. இதை அழகாக அருளி செய்தவர் ஆண்டாள் என்கின்ற ஒரு அற்புதமான ஆச்சாரி. இறைவனை அடைவதற்கான பல்வேறு வழிகள் இருந்தாலும் இறைவனை நான் நேரடியாக சென்று அடைந்தே தீருவேன் என்று வாழ்ந்த ஆண்டாள் தமிழையும் ஆண்டாள், அவள் இறைவனையும் ஆண்டாள். அதனால்தான் தனியன்களில் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார்கள். அன்ன வயப்புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல வல்வளையாய் நாடி நீ வெங்கடவர் கென்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு என்று தனியன்கள் சொல்லப்படுகிறது. இந்த கோதை என்கின்ற ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த அற்புதமான திருத்தலம் அழகாக இருக்கிற திருவில்லிபுத்தூர். ஆடி பூரத்திலே அம்பாள் அங்கே திருத்துழாய் மாடம் என்று சொல்லப்படுகிற துளசி மாடத்திற்கடியிலே பெரியாழ்வார் என்கின்ற விஷ்ணு சித்தனால் எடுத்து வழக்கப்படுகிற மிக அற்புதமான தாய்தான் கோதை நாச்சியார். கோதை என்கின்ற திருநாமத்தை வைத்து மிக அழகாக வளர்த்து வருகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் நாச்சியார் பக்தி பணுவலாக நமக்கு தந்திருக்கிற நோன்புதான் பாவை நோன்பு. இந்த மார்கழி மாதத்தில் நாம் நோன்பு நோற்றால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதனால்தான் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாக இருக்கிற இந்த திருப்பாவையை நாம் ஓதி ஓதி உணர வேணும் பெருமக்களே. அப்படி நம்முடைய பெருமக்கள் எல்லோரும் அந்த காலத்தில் வீதி பஜனை சென்று இந்த பாவை நோன்பு நோற்பார்கள். பாவை என்கின்ற இந்த அழகான சொல் பதுமை என்கின்ற சொல்லிலே வருகிறது. பதுமை என்றால் பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இறைவா என்னால் முடியாது, நீதான் எனக்கு எல்லாம் என்று அவனையே சரணாகதி அடைத்து அவனிடத்திலேயே நம்மை ஒப்புக்கொள்ளுவதுதான் பாவை நோன்பு இருப்பது. பாவை நோன்பு இருப்பதனுடைய 4 காரணங்கள் உண்டு. ஒன்று, நாம் இறைவனை அடைவது. உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நற்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் அனுபவிக்கிறாள். ஆகையினால இறைவனை அடைவதற்கான ஒரே ஒரு வழி என்ன என்றால் இந்த மார்கழி மாதம் நோன்பு நோட்பது ஒன்று. 2வது, இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மழை பெய்வது. நேற்றைக்கு பாசனம் அதுதான். ஆழி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கைகரவேள் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தோடுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரிபோல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க முறைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் அனுபவித்து பேசுகிறாள். நல்ல மழை பெய்ய வேண்டும். எப்படி பெய்யணுமா? தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்யணும்னு 3வது பாசுரத்தில் சொல்றா. ஆகவே மழை பெறுவது, இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே இருக்கிற உயிர்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும்னா அந்த அற்புதமான மழை இந்த உலகத்தில் பெய்ய வேணும். ஆகையினால இறைவனை அடைவது முதல் நோக்கம். 2வது நோக்கம் என்ன தெரியுமா? நல்ல மழை இந்த உலகத்தில் பெய்ய வேணும். 3வது, நம்ம மட்டும் இறைவனை அடையக்கூடாது, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இறைவனினுடைய சரணாகதியை அடைவது. நான் மாத்திரம் போகக்கூடாது இல்லையா? அன்னைக்கு திருக்கோஷ்டியில் ராமானுஜர் ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை வாரி வழங்கி நான் ஒருவன் நரகத்திற்கு போனாலும் பரவாயில்லை, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களும் எம்பெருமானினுடைய திருவழிக்கு ஆட்பட வேணும்ன்றதற்காக இந்த உலகத்திற்கே அறிய செய்தாரே அந்த திருப்பாவை ஜீயர் ராமானுஜர் எத்திராசன் இல்லையா? அந்த அற்புதமான அவர் போற்றி வணங்கிய ஒரு அற்புதமான தெய்வ பணுவல் எது தெரியுமா? ஆண்டார் அருளி இருக்கிற இந்த அற்புதமான திருப்பாவை என்பது. பாவை இலக்கியங்கள் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் ஒரு 5 இலக்கியங்கள் இருக்கிறது. திருப்பாவை திருவம்பாவை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஜைன திருப்பாவை இருக்கிறது, முருகப்பெருமானை பற்றிய திருப்பாவை இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக விநாயகப் பெருமானை பற்றி பாவை நூல்கள் பாடியிருக்கிறார்கள்.
இது எல்லாம் இல்லாமல் திருப்பாவை திருவெம்பாவைக்கு மட்டும் நாம் ஏன் ரொம்ப அழகான முக்கியத்துவம் தருகிறோம்னு சொன்னால், இது ஆச்சாரிய பெருமக்களால் அருளப்பட்டது. மணிவாசக பெருந்தகை திருவண்ணாமலையிலே அருளியதுதான் திருவெம்பாவை. ஆனால் இறைவனை அடைவதற்கு என்ன வழி என்பதை யோசித்தாண்டால் தான் மாத்திரம் இறைவனை அடையக்கூடாது, தன்னை சார்ந்தவர்களெல்லாம் சென்று இறைவனை அடைய வேணும். இது 3வது. 4வது முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? வேதங்களை நாம் படிப்பது இல்லை, வேதங்கள் நமக்கு தெரியாது. ஆகவே தமிழ் வேதமாக இருக்கிற திருப்பாவையை நாம் சேவித்தால் யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இறைவனினுடைய திருவடி கிட்டியே தீரும் என்பதை அவ்வளையே வாழ்ந்து காட்டி ரங்கமன்னாரோடு ஐக்கியமாகிய உண்மை வரலாற்றை சொல்லுகிற அற்புதமான தெய்வ பணுவலாக திருப்பாவை தோன்றுகிறது. பெருமக்களே, திருப்பாவையை பற்றி நிறைய பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நேரத்தினுடைய அருமை கருதி நேராக பாசுரத்திற்குள் சொல்லுகிறேன். பெருமக்களே, ஒரு செய்தி என்ன தெரியுமா? திருப்பாவை ஒன்று படித்தால் போதும், நாம் இறைவனை சென்று சேர்ந்து விடலாம் என்று ராமானுஜர் சொல்றார். பாஷ்யம் எழுதிய ராமானுஜரே, எதிராசரே என்ன சொல்றாருன்னா, திருப்பாவை ஒன்று படிங்க போதும், அதில் சொல்லப்பட்டிருக்கிற வாழ்வியல் தத்துவங்கள், அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான இறைவனை அடைவதற்கான வழிகளைப் போல எளிமையான வழி இல்லை. இந்த கலியுகத்தில் இறைவனை அடைவதற்கு என்ன ஒரே ஒரு வழின்னா, அவனை வாயை திறந்து நல்லா பாடுறது தான். இந்த 30 பாசுரத்தை நம்ம நல்லா பாடணும்னா இறைவன் தேடி நாம் செல்ல வேண்டியதில்லை, இறைவன் நம்மை தேடி வருவான் என்று ராமானுஜர் அனுபவிக்கிறார். ஆகவே இறைவனை தேடி நாம் செல்ல முடியாத ஒருவர்கள் கூட வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு இந்த திருப்பாவி 30ஐயும் சேவித்தால் இறைவன் நம்மை நோக்கி ஓடி வருவான். ஏனென்றால் இறைவனை நோக்கி ஆண்டாள் போல ஆண்டாளை நோக்கி இறைவன் ஓடி வந்தான். இதற்கு வெள்ளமடைன்னு பேர். மேலே இருந்து கீழே இறங்குவது அவதாரம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி பரம்பொருளாக இருக்கிற இறைவன் யாருக்கு கட்டுப்படுவான்னு சொன்னால் அடியார் பெருமக்களுக்கு கட்டுப்படுவான். அவன் ஓடோடி வருவான். ஏனென்றால் அவன் திருவேங்கடமலையிலே நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான், திருநீர்மலையிலே அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான், அரங்கத்திலே பள்ளி கொண்ட ரங்கநாதனாக சேவை சாதிக்கிறான். என்றால் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம், 3 கோலத்திலும் யாருக்காக வந்து சேவை சாதிக்கிறான்னா நமக்காக. வைகுந்தத்திலே இருக்கிற அந்த பையத்துயின்ற பரமன் இங்கே வந்து நமக்கு சேவை சாதிக்கிறான்னா நாம் இருந்த இடத்தில் இருந்தபடியே முக்தியை தர கூடிய ஒரு அற்புதமான தெய்வ பணுவல் திருப்பாவை பெருமக்களை. இதை ஓதி ஓதி உணர வேணும். முதல் பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாயிற்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் எரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகந்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். ஏன் மார்கழி மாதத்தை அவன் தேர்ந்தெடுத்தாள் அப்படின்னா, பகவத்கீதையிலே பகவான் சொல்லுகிறான், நான் மாதங்களில் மார்கழியாயிருக்கிறேன். அதுக்கு மட்டும் காரணம் அல்ல, இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை நோன்பு நோற்றால் அவன் எல்லாவற்றையும் நமக்கு தருபவனாக இருக்கிறான். அதனால் மார்கழி. மார்கழி என்கின்ற சொல்லே ஒரு அற்புதமான சொல். மார்க்கத்தை உண்டாக்குவது, இறைவனினுடைய திருவடி சம்பந்தத்தை நமக்கு உண்டாக்குவது, மார்க்கத்தை உண்டாக்கி கழிப்பது. எதை கழிப்பது? ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மழங்களையும் கழித்து இறைவனினுடைய திருவடியிலே கொண்டு போய் நம்மை சேர்ப்பது தான் மார்கழி என்கின்ற ஒரு வேற எந்த மாதத்திற்கும் இல்லாத பெருமை இதற்கு உண்டு. என்றால் மார்க்கத்தை உண்டாக்கி இறைவனினுடைய திருவடியிலே கொண்டு போய் நம்மை சேர்ப்பது. அதற்கு என்ன? நம்மிடத்திலே இருக்கிற தீவினைகளை எல்லாம் கழிப்பது. அதனால்தான் இதற்கு மார்கழி மாதம்னு பேர் இல்லையா? நம்முடைய வடமொழியாளர்கள் தனுர் மாசம் என்று இதை கொண்டாடுகிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இதற்கு நிறைய பேர் உரை எழுதுகிறார்கள். மதி நிறைந்த நன்னாள்லாம் பௌர்ணமி கூடிய நன்னாளில் அவள் நோன்பு நோற்றாள். அது தவறு. மதி என்றால் அறிவு. என்னைக்கு நான் இறைவனினுடைய திருவடியை வந்து அடைகிறேனோ அன்றைக்குத்தான் எனக்கு அறிவு வந்திருக்கிறது என்பது பொருள். ஆகவே மாதங்களிலே மார்கழியாயிருக்கிற காரணத்தால் இந்த மதி நிறைந்த நன்னாள்
என்னைக்கு நல்ல நாள் நமக்கு கிடைக்கும்? அறிவு என்றைக்கு வருகிறதோ, இறைவனை பற்றி சிந்தனை எப்பொழுது நமக்கு வருகிறதோ, இறைவனினுடைய திருவடியை நாம் அடைய வேண்டும் என்று நாம் எப்பொழுது சிந்திக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு அறிவு வந்ததுன்றது அர்த்தம். அந்த நாளை சாதாரண நாளாக கருதக்கூடாது. ஏன்னா அதுதான் நன்னாள் என்று அழகா அனுபவிக்கிறாள் ஆண்டாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர். நேரிழையீர்ன்றது ஒரு அற்புதமான சொல். அதற்கெல்லாம் உபன்யாசத்தில் விளக்கம் சொல்லணும்னா நிறைய நேரமாகும். கொஞ்சம் வேகமாக சொல்ல வேண்டிய காரணம், சீர்மல்குமாயிற்பாடி செல்வச் சிறுமீர்கள். யார் செல்வத்தை உடையவர்கள் என்று கேட்டால் 16 செல்வங்களை உடையவர்கள் செல்வந்தர்களா என்று கேட்டால் ஆயர்பாடியில் இருக்கிறவர்கள் தான் சிறந்த செல்வந்தர்கள். ஒரு நாட்டினுடைய செல்வம் எது தெரியுமா? மாடு தான் ஒரு நாட்டினுடைய செல்வம். அதனால்தான் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டு அரசனோட போரிடுகிற போது கூட என்ன பண்ணுவான்? அந்த நாட்டில் இருக்கிற ஆணிரைகளை கவர்ந்து வருவான், மாடுகளை கவர்ந்து வருவான். வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கறந்தையான் தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. ஆகவே அந்த காலத்தில் யாருக்கு பெண் கொடுப்பாருங்கன்னா, யார் அதிகமான மாடு வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பெண் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாடு எங்கே அதிகமாக இருக்கோ நீங்காத செல்வம் வந்து சேரும். அதனால்தான் அவங்களுக்கு செல்வச் சிறுமீர்கள் என்று ஆண்டாள் அழகாக அனுபவிக்கிறாள். இந்த மாதிரி சொல்லலாம் வேற இலக்கியங்களிலே நீங்கள் பார்க்க முடியாது. செல்வச் சிறுமீர்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். நந்தகோபன் என்கின்ற திருமாளிகையில் பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். நந்தகோபனினுடைய திருமாளிகை. அவன் கூர்மையான வேலை வைத்து கொண்டு அசுரர்களை அழிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றார். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரோர்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். யார் அது? கன்னியாக இருக்கிற யசோதையனுடைய இளஞ்சிங்கமாக இருக்கிறவன் யார்? கண்ணபெருமான். கண்ணபெருமானினுடைய அழகை எப்படி அழகா அனுபவிக்கிறார். யசோதை இளஞ்சிங்கம். அவனுடைய முகம் எப்படி? கார்மேனி. அவனுடைய வண்ணமே கருமையான வண்ணம். அதனால்தான் கம்பன் பாடுவான், பொய்யோ வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையாலோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அவனுடைய வடிவத்தை நம்மால சொல்ல முடியாது. கார்மேனி வண்ணன் என் கண்ணனாக இருக்கிற பெருமான். அதனால்தான் கருப்பா இருக்கிற என்னுடைய பெருமான் கார்மேனி வண்ணன் என்று இந்த இடத்தில் அனுபவித்து பேசுகிறாள். கதிர்மதியும் போழ்முகந்தான். யார் அவன்? நாராயணனே நமக்கே பறை தருவான். 8 எழுத்து மந்திரத்தை அற்புதமா சொல்றான். நாராயணன் தான் நமக்கு பறை தருவான். பாரோர் புகழ இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரும் வாருங்கள், சேரவாரும் ஜகத்தீரே என்று பேசுகிறார்களே. மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம்னு சொல்லுகிறார்களே. மரணமில்லாத பெருவாழ்வு வாழ வேண்டும்னா நாராயணா என்கின்ற 8 எழுத்து மந்திரம் தான் நமக்கு மிக உயர்ந்த மந்திரம். அந்த 8 எழுத்து மந்திரத்தை தட்டெழுத்து மந்திரமாக நம்முடைய மனதிலே என்றைக்கும் தட்டி கொண்டிருந்தால் இறைவன் நம்மை நோக்கி வருவான். ஏன்னா நாராயணா நாராயணான்னு சொல்லி அந்த மகாமந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிற போது இறைவன் தூணில் கூட வந்து பிறப்பான் என்று சொல்லுவது தான் பிரகலாத ஆழ்வார் சரித்திரம் இல்லையா? வானத்திலும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் அந்திம பொழுதில் அவன் வருகிறான் இல்லையா? அந்தியம்போதில் அறிவுருவாகி அரியை அளித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமேனு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் நாம சங்கீதம் சொன்னால் அவன் நமக்காக ஓடி வருவான் இல்லையா? பாஞ்சாலி அந்த இடத்துல எல்லாவற்றையும் இழந்து கையை தூக்கி கொண்டு கோவிந்தா மாதவா கேசவா அச்சுதா பரந்தாமா பத்மநாபா புருஷோத்தமா வாசுதேவான்னு சொல்லி அவனுடைய பெயர் அழைக்கிற போது அவனுடைய மானத்தை காத்தான் என்றால் நாம் தான் இறைவனை அழைப்பதில்லை. அழைத்தால் அவன் ஓடோடி வரக்கூடிய பகவான். அதனால்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அழகாக அனுபவிக்கிறாள் ஆண்டாள்.